ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 24 and 25 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒயிட் மேப்பிள் ட்ரீ வந்து ரொம்பவே தேடி இருப்பான். அப்போ சியோல் வந்து என்ன சொல்றானா, இப்பதானே அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீ நம்ம பார்த்தோம்னு சொல்லவும், எங்க நீயா பார்த்த அப்படின்னு கேட்பான் ஹீரோ. ஆமான்னு சொல்வா. இந்த சாப்டர் ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா, சியோல் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மரத்தை காட்டுறதுக்கு தான் கூட்டு போறா. அப்போ ஹீரோ என்ன கேட்கறானா, இதுதான் நீ சொன்ன அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீயா அப்படின்னு கேட்கும். அப்போ சியோல் வந்து ஆமான்னு சொல்றா. அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மரம் காஞ்சு போய் அழியிற நிலைமையில இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன பண்றானா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சியோல பார்த்து சொல்றான். சியோல் எதுக்கு கேட்கும். முதல்ல போய் உன் கண்ணை முதல்ல செக் பண்ணும். இந்த மரத்தை போய் நீ எப்படி ஒயிட் மேப்பிள் ட்ரீன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான். உடனே சியோல என்ன சொல்றனா, யங் மாஸ்டர் உங்க கண்ணுக்கு என்னாச்சு, இதுதான் அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, ஆமாமா உன்னை நம்புறது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான். அப்ப பாத்தீங்கன்னா சியோல என்ன சொல்றானா, இல்ல நான் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லுவோம். சியோலுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, ஆமா நீ பொய் சொல்லல அப்படின்ட்டு. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து யாருன்னு தெரியல. ஆனா சியோல அதை கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, சியோல சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஆரா வருது. இப்போ வந்து ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறானா, எனக்கு வேற வழி இல்ல, அதனால தான் நான் இங்க வந்து பார்த்தேன். ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிற டைம் வச்சு இவ்வளவு பெரிய இடத்துல என்னால தேடிட முடியுமா அந்த மரத்தை? அது மட்டும் இல்லாம இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இங்க இருந்து திரும்பி போனா செகண்ட் எல்டர் கிட்ட இருந்து எனக்கு ட்ரைனிங் ஆச்சு கிடைக்கும். ஆனா அந்த ஆளு எனக்கு சரியா சொல்லி தருவாருன்றது என்னால சொல்ல முடியாது. இப்படி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடி ஏதோ நாய்ஸ் கேக்குது. உடனே அவன் திரும்பி பார்க்கறான். அப்படி அவன் திரும்பி பார்க்கவும் அங்க சியோல் வந்து அவளோட கையை எதுலயோ தொடுறா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஏதோ போர்ட்டல் மாதிரி லைட்டா ஓபன் ஆகுது. இத பார்த்த ஹீரோ வந்து சியோல பார்த்து ஓடி வரான். அப்ப என்ன சொல்றானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க இருந்து தள்ளி போ அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன நினைக்கிறானா, இத பார்க்கும்போது ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கும் போலயே அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ அவ்வளவு சொல்லியுமே சியோல் போய் அதை தொடுறா. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன கத்திட்டே வரானா, அடா இந்த பைத்தியத்தை என்ன பண்றது அப்படின்னு கத்திட்டே வரான். நம்ம ஹீரோ வந்து சியோல பிடிக்க வரதுக்குள்ளே அந்த போர்ட்டல் உடைஞ்சு பெரிய வெளிச்சம் மாதிரி வருது. இத பார்த்த உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான், இதுல இருந்து என்ன புது பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அந்த வெளிச்சத்தினால ஹீரோ வந்து கண்ணை கொஞ்ச நேரம் மூடிட்டான். அப்புறம் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் எந்த ஒரு மரத்தை தேடிட்டு இருந்தானோ அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீ இப்போ அவன் கண்ணுக்கு எதிர்கண்ணு இருக்கு. அப்ப சியோல் வந்து என்ன சொல்றானா, இங்க பாத்தீங்களா யங் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறா. இது உண்மைதான், இப்போவாச்சும் என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறா சியோல். அப்ப ஹீரோ வந்து என்ன நினைக்கிறானா, இப்ப இங்க என்ன நடந்துச்சு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வரைக்குமே அந்த மரம் அழியிற நிலைமையில தான் இருந்தது. ஆனா அவ தொட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஒருவேளை இதுதான் அந்த ட்ரெஷரியை மறைக்கிறதுக்கான மெக்கானிசமா இருக்குமோ. உடனே ஹீரோ வந்து சியோல பார்த்து என்ன கேக்குறானா, ஆமா இப்ப நீ அதை எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும். சியோல வந்து நான் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்ப பார்த்தா மறுபடியும் ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப நீ ஏதோ பண்ணதுனால தான் அந்த மரம் இங்க வந்திருக்கு, அது எப்படி பண்ண என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும். சியோல் வந்து நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு நீ நடந்து வந்து அந்த மரத்தை தொட்ட அவ்வளவுதான். மறுபடியும் சியோல் என்ன சொல்றானா, நானா பண்ணாது அப்படின்னு கேட்கும். ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். உடனே ஹீரோ வந்து இவகிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது, ஆமா நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி நடக்கிறான். சியோல் மறுபடியும் என்ன கேக்குறானா, நான் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் எப்படியே போய் இந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீயை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இப்ப அந்த ட்ரெஷரி எங்க இருக்கு. இத பாக்கும்போது அந்த ட்ரெஷரி வந்து பூமிக்கு மேல இருக்க மாதிரி தெரியல. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த மரத்தை தாண்டி பாக்கும்போது பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரியுது வயலட் கலர்ல. சரி என்ன இருக்கும்னு கிட்ட போய் பாக்குறான். அப்ப பார்த்தா கீழே பெரிய ஒரு போர்ட்டல் இருக்கு. ஹீரோ வந்து அந்த போர்ட்டலை பார்த்தவனே என்ன நினைக்கிறானா, சே இதுதான் அந்த ஒயிட் மேப்பிள் ட்ரீக்கு கீழே இருக்கிறதுக்கான மீனிங்கா. அப்படி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சியோல் வந்து இதுதான் அந்த என்ட்ரன்ஸான்னு குதிச்சிடுறா உள்ள. அவ குதிச்சதை பார்த்தவனே ஹீரோ வந்து கத்துறான், ஏ உடனே சியோல் என்ன சொல்றானா, நான் தான் உள்ள ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்னு சொல்றா. அப்படி அவ போர்ட்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்றானா, நீங்களும் வாங்க எங்க மாஸ்டர்னு கத்திட்டே போறா. அப்ப ஹீரோ பாக்கணுமே, இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்றதோ, இப்ப என்கிட்ட வேற வழி இல்ல, இப்ப நானும் உள்ள போய் தான் ஆகணும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த போர்ட்டலுக்குள்ள போனோனே பாத்தீங்கன்னா பின்னாடி அவனோ நின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் சியோலையும் ஃபாலோ பண்ணி வந்தது யாருன்னா நம்கும் கிளானை சேர்ந்தவன் ஒருத்தன் தான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த போர்ட்டல் மூலமா குதிச்சதுல கீழே வந்து இருக்கான். அப்ப என்ன சொல்றானா, ரொம்பவே நல்லது, அந்த ஹைட்ல இருந்து குதிச்சதுக்கு இந்த அளவுக்கு தான் இம்பாக்டா இருக்கு. அவ பாத்தீங்கன்னா சியோல் தான் அவனுக்கு ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ போய் அவளோட ஷோல்டர்ல கை வச்சு இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டனல் இருக்கு. ஹீரோ அந்த ரெண்டு டனலையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு டனல் எதனா ஒரு டனல்ல தான் ட்ரெஷரி இருக்கும், ஆனா நம்ம எந்த டனல் வழியா போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா சியோல் வந்து அவளோட மூளையை ரொம்பவே கசக்கி இந்த வழியில போலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லவும் சியோல் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ வந்து என்ன வச்சு பாக்குறானா, சியோல் தான் ஒயிட் மேப்பிள் ட்ரீயை கண்டுபிடிச்சா, அதனால இந்த வழியிலே போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். உடனே சியோல் என்ன சொல்றனா, பரவாயில்ல யங் மாஸ்டர் வந்து இன்னைக்கு என்னோட முடிவுகளுக்கு ஒத்துப்பட்டு வராரு. இப்படி அவங்க பேசிட்டு அந்த டனல்ல போகும்போது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்கும் கிளானை சேர்ந்து அந்த போர்ட்டல் வழியா அவனும் உள்ள வந்திருக்கான். அப்ப பார்த்தா ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம இந்த வழியில வந்து ரொம்ப நேரம் நடந்து வந்திருக்கோம், ஆனா இன்னமும் ஒரு முடிவு வரவே இல்லை இந்த இடத்துல. ஆனா சுத்தி இருக்கிற எல்லா க்ளோ ஸ்டோனும் வேற, அதுங்களோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு போக போக, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்குமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. உடனே சியோல் வந்து அவ மூளையை கசிக்கிட்டே என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் நீங்க என்ன நம்புங்க அது போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ அதுக்கு நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ரூமோட டெட் எண்ட் வந்துருச்சு. அப்ப சியோல் என்ன சொல்றானா, நம்ம இங்க வந்துட்டோம்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து தலையிலே அடிச்சு சும்மா தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து சுத்தி பார்த்துட்டு சுத்தி இந்த க்ளோ ஸ்டோனையும் பாக்குறான். அப்ப பார்த்தா அதுல இருந்து வந்த லைட் வெளிச்சம் எல்லாமே சுத்தமாவே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வெறும் எம்டி ரூமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இல்லாம இந்த இடம் உண்மையிலேயே ட்ரெஷரி தானா அப்படின்னு கேக்குறான். உடனே சியோல் வந்து ஹீரோட ஷோல்டர்ல கை வச்சு யங் மாஸ்டர் இங்க வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல ஏதோ ஒயிட் கலர்ல போகுது. அப்ப பாக்கணுமே அவங்களை சுத்தி ஒரு பாம்பு தான் வருது. பாக்கணுமே அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அந்த பாம்பு வந்து அவ்வளவு பெருசு, ஒயிட் கலர் அனகொண்டா. அதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்துறாங்க. சியோல் என்ன சொல்றானா, டிமானிக் பீஸ்ட் அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இப்ப அப்படியே உடனே சாப்டர் 25 ஓபன் பண்ணா என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோவும் சியோலும் வந்து அந்த பெரிய
பாம்பு பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பாக்கணுமே சியோல் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு பயத்துல கூப்பிடவும் ஹீரோ என்ன சொல்றானா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அது மட்டும் இல்லாம என்ன நினைக்கிறானா ஒரு டிமானிக் பீஸ்ட் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரூம் வந்து ஒரு எம்டி ரூமா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இது எங்க இருந்து வந்தது? அது மட்டும் இல்லாம அதோட சைஸை பார்க்கும்போதே தெரியுது இது கண்டிப்பா ஒரு டிமானிக் பீஸ்ட் தான், அதுவும் ப்ளூ ரேங்க்ல இருக்கிற ஒரு டிமானிக் பீஸ்ட். இப்படிலாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் பயப்படுறான். அது மட்டும் இல்லாம அது இன்னும் தூக்கத்துல தான் இருக்கு. அது தூக்கத்துல இருக்கும் போதே இங்க இருந்து தப்பிக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோசிக்கிறான். இப்படி ஹீரோ வந்து அந்த எக்ஸிட்டை பார்த்து யோசிக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தா அந்த பாம்பு வந்து கண்ணை திறந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். அது மட்டும் இல்லாம இதே இப்ப போய் கண்ணு முடிச்சது அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப நான் இது கூட சண்டை போடணுமா? அப்படியே நான் சண்டையே போட்டாலும் என்னால் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது இது கூட. அப்போ பார்க்கணுமே ஹீரோ வந்து அவன் உடம்புலாம் பயத்துல இருக்கும் போது சியோல அதை பாக்குறா. கண்டிப்பா எனக்கு கிடைச்ச இந்த ரெண்டாவது சான்ஸ் நான் இங்க இழக்க விரும்பல. என்னோட அமைதியான வாழ்க்கை என்ன ஆகுறது இப்படியே போச்சுன்னா? அது மட்டும் இல்லாம இப்ப நான் இங்க செத்தே போல நான் சண்டை போட்டு தான் சாகணும் அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட கையில வந்து இன்டர்னல் எனர்ஜியை வர வைக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா யாரோ பேசுறாங்க. குழந்தை கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லவும் ஹீரோக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. எதனால்னா எதுக்கு இருந்த டிமானிக் பீஸ்ட் இப்ப பேசிச்சு. அப்ப ஆப்போசிட்ல இருந்த அந்த பாம்பு என்ன சொல்லுச்சுன்னா எனக்கு வந்து உன்னை தாக்கத்துல எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அப்ப ஹீரோ என்ன கேட்கிறேன்னா ஒரு டிமானிக் பீஸ்டால எப்படி ஹியூமன் லாங்குவேஜ் பேச முடியுது? அப்ப இதை கேட்ட பாம்பு வந்து டிமானிக் பீஸ்டா அப்படின்னு சிரிக்குது. அப்ப அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். இயான் பிளட் லைன் சேராத ஒரு குழந்தை வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றானா இல்ல நான் இங்க வந்து சும்மா தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றான். உடனே அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா ஓ அதான் விஷயமா அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பாம்பு ஹீரோ பார்த்து என்ன கேக்குதுன்னா குழந்தை நீ எதுக்காக இங்க வந்த, உன்னோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு கேக்குது. அப்போ அதை கேட்ட உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா இந்த பாம்பு மட்டும் சின்சுவான் இயான் கிளான் கூட சேர்ந்ததா இருந்தா நான் இங்க எதுக்காக வந்தேன்ற உண்மையான காரணத்தை சொல்லக்கூடாது. அப்ப ஹீரோ அந்த பாம்பு பார்த்து என்ன சொல்றானா நான் இங்க வந்து எதர்ச்சியா தான் வந்த மிஸ்டர் அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே அவன் வந்து என்ன யோசிக்கிறானா நான் இப்போ ஒரு பாம்பை மிஸ்டர் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். உடனே அந்த பாம்பு என்ன சொல்றா இதை நான் சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். அதுவும் எதனால நான் இங்க ஒரு எந்த ஒரு பொருளுமே இல்ல நீ எதிர்பார்க்கிற மாதிரி. உடனே அந்த பாம்பு வந்து ஹீரோவை பார்த்து குழந்தை அப்படின்னு கூப்பிடும். ஹீரோ என்ன சொல்றா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அந்த பாம்பு என்ன கேக்குதுன்னா நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் நீ என்ன நினைக்கிற ஃபேட்னா? உடனே ஹீரோ வந்து அந்த பாம்பு கேட்ட கொஸ்டின் கேட்ட பதில் சொல்றானா இது என்ன முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே அந்த பாம்பு வந்து அப்படி சிரிக்குது. அந்த பாம்பு அப்படி சிரிக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா இதுக்கு என்னதான் பிரச்சனை, இதே இப்படி சிரிச்சிட்டு இருக்கு. உடனே அந்த பாம்பு வந்து சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்து என்ன சொல்லுதுன்னா ஆமா என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி சில்லியான கொஸ்டின் கேட்டதுக்கு. அப்ப அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா நான் ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன். இங்க வந்து குழந்தை வந்து இயான் கிளானை சேராத ஒருத்தன். அந்த இயான் கிளான் வந்து மொத்தமா எப்பயோ அழிஞ்சும் போச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எல்லா விஷயமும் என்னை விட்டு மறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எதுக்காக சகிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது. உடனே ஹீரோ வந்து இதாண்டா நம்மளுக்கான சான்ஸ் நாங்க வந்து அப்படியே இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா கோல்டன் கலர்ல ஒரு சின்ன கிறிஸ்டல் பாலை வந்து ஹீரோ முன்னாடி போடுது. ஹீரோ என்ன கேட்கிறானா இது என்னது அப்படின்னு கேட்கிறான். இந்த வயசானவங்க கூட இவ்வளவு நேரம் விளையாடுறதுக்கான கிஃப்ட் இது, எப்படி பார்த்தாலும் இது யார் கையிலனா போய் சேரதான் போகுது, அது உன்னோட கையில சேர்ந்ததுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா இதை பார்க்கும்போது டிமானிக் ஸ்டோன் மாரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். உன்ன மாரி ஒருத்தனால மட்டும் தான் இதை வச்சுக்கிறதுக்கான தகுதி இருக்கு மத்தவங்களை விட, அது எதனால உனக்குள்ள இருக்கிற விஷயம் அந்த மாதிரி. ஹீரோ என்ன கேட்கறான் வச்சிருக்கேன் நான் என்ன அப்படி வச்சிருக்கேன் அவன் கேட்கும் போதே அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் அவன் கையில எடுத்த உடனே தானாவே அதுல இருந்து எனர்ஜி எல்லாம் ஹீரோக்கு அப்சர்வ் ஆகுது. இந்த டிமானிக் வெல் அப்சர்ப்ஷன் எனக்கு பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. எல்லா எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம டிமானிக் ஸ்டோன் அப்சர்வ் பண்ண வந்தப்போ ஃபீலிங் வந்து இது கிடையாது. இப்படி ஹீரோ வந்து அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள அவ்வளவு எனர்ஜி போயிட்டு இருக்கு. அவனால என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ பின்னாடி வந்து சியோல் கை வைக்கிறா. அப்ப ஹீரோ பாக்கணுமே அவனால சுத்தமா முடியாத டைம்ல யாரு அப்படின்னு கேட்கிறான். அப்படியே அவன் மயங்கி விழுந்துடுறான் கீழே. அப்ப பாக்கணுமே சியோல அந்த அளவுக்கு மாசா எழுந்து நடந்து வருவா. அப்ப ஆப்போசிட்ல அது பாம்பு நம்ம சியோல பார்த்து என்ன கேக்குதுன்னா இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு கேக்குது. இது வந்து என்னோட திருப்திக்காக நான் பண்ணல. அப்ப அது பாம்பு என்ன சொல்றா சியோல பார்த்து உன்னோட ஆரா வந்து நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, எதனால உங்ககிட்ட இருந்து வர ஆரா வந்து அவனோட மயக்கத்துல இருக்கணும் இன்னமும் பாதிக்கும். அப்போ சியோல என்ன சொல்றானா இல்ல எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பாம்பு என்ன கேக்குதுன்னா மத்தவங்க யாருக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா நீ நிறைய விஷயங்களை மாத்திட்ட, இதுதான் உன்னோட விருப்பமா அப்படின்னு கேக்குது. உடனே சியோல் என்ன கேக்குறானா நீயே அந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு கேக்குற அந்த பாம்பை பார்த்து. அப்ப அந்த பாம்பு சியோல பார்த்து என்ன சொல்றா நான் உனக்காக ரொம்பவே வருத்தப்படுறேன் அதனால தான் நான் கேட்டேன். அப்ப சியோல் என்ன கேக்குறானா நீ எதுக்கு உன்னோட முக்கியமான கிறிஸ்டல் ஒரு ஹியூமனுக்கு கொடுத்த, அதுவும் நீ அவனை இப்பதான் பார்த்த. அப்ப அதுக்கு அந்த பாம்பு என்ன சொல்லுனா அது நான் கொடுத்தது வந்து என்னோட மூட பொறுத்து, அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு நாள் தான் இங்க தனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோ நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், நானும் நிறைய விஷயங்களை அப்படியே போக விட்டுட்டேன். அப்ப பாக்கணுமே அந்த பாம்பு வந்து அப்படியே காத்தோட காத்தா கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. அப்ப சியோல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரையறத பார்த்து இதுதான் அது எதுவுமே இல்லாத தலைவிதி. அப்போ வந்து சியோல் வந்து ஹீரோவை பார்த்து என்ன நினைக்கிறான்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் நிறைய விஷயங்களை மறந்துடுறேன். இவன் ரொம்பவே பயந்துட்டு இருந்தான் அந்த பாம்பை பார்க்கும் போது இவனுக்கு கிடைச்ச ரெண்டாவது வாழ்க்கை எங்க போயிடுமோன்ட்டு, அப்படி இருந்து இவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் பார்த்தான் அப்படின்ட்டு ஹீரோவை நினைச்சு பாக்குறா சியோல். அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு குரல் கேக்குது.
கிடைக்குது, திருப்பி குடு அது அப்படின்னு சொல்லவும் சியோல் என்ன சொல்றானா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றா. அது எதனாலனா இங்க இன்னமும் ஆபத்து இருக்கு. உடனே பின்னாடி பாத்தீங்கன்னா நம்குங் கிளானை சேர்ந்தவன் தான் வரான். அவன் என்ன கேக்குறானா, இத பாக்கும்போது நீ எப்பயோ நோட்டீஸ் பண்ணிட்ட போல இருக்கு, ஆனா எப்போ? அப்போ சியோல் என்ன சொல்றானா, இது ஒன்னும் அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது ஒரு முட்டாளோட பிரசன்ஸை கண்டுபிடிக்கிறது. உடனே அவன் கோவத்துல அவனோட ஸ்வாட்ல கை வச்சுட்டு என்ன சொல்றானா, உன்ன மாரி குழந்தைங்க இந்த மாதிரி மவுண்டைனுக்கு வந்தது மட்டும் இல்லாம இனிமே வேடான பிளேஸ்ல இருக்கீங்க. இது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. எங்களோட யங் மாஸ்டர் வந்து போய் இவன மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்துட்டாரு. அதுவும் மவுண்டன் ஏறி வந்து இங்க வரதுக்குள்ளே அவன் டயர்ட் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க இந்த வேலையை வந்து சீக்கிரமா முடிக்க சொல்லிட்டு. நீ மட்டும் அவனை விட்டுட்டு அப்படி ஓரமா போயிட்டீனா நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் என்ன கேக்குறானா, இது நம்குங் கிளானோட ஆசையா இல்ல வந்து அந்த முட்டாளோட ஆசையா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஆப்போசிட்ல என்ன சொல்றானா, எங்களோட யங் மாஸ்டர் பேரை சொல்றதுக்குலாம் கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. உடனே சியோல் வந்து அவளோட ஒத்த விரலால அந்த ஸ்வாட தடுக்கிறா. அப்போ அவன் என்ன சொல்றானா, நீயும் சாகதான் ஆசைப்படுறா, அது யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படி அவன் சொல்லும் போதே பார்க்கணுமே அவனோட கை வந்து துண்டா கீழே விழுது. அப்ப பார்க்கணுமே அவன் வலி தாங்காம துடிக்கும் போது அது இல்லாம ஒரு பக்கம் ஷாக்ல இருக்கான். அப்போ சியோல பார்க்கணுமே அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும். அமைதியா இரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவ்வளவு சுத்தி அவ்வளவு ஸ்வாட் வருது. அப்போ சியோல பார்க்கணுமே அவளோட பழைய வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா, டிவைன் ஸ்வாட் வீச்சியோல். அப்போ சியோல் வந்து அந்த நம்குங் கிளான் சேர்ந்தவங்க கிட்ட என்ன சொல்றானா, அமைதியா இரு, நீ அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பிட போற அப்படின்னு சொல்றா. இதோட சாப்டர் 25 முடிஞ்சு மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.